வணக்கம். நீங்க கொடுத்த அந்த வேதாத்திரி மகரிஷியோட காந்த தத்துவம் பற்றிய குறிப்புகளை படிச்சு பார்த்தேன். ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. ஆமா இல்லையா? இது ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்குது. அதாவது பிரபஞ்சத்தோட உருவாக்கம், நட்சத்திரங்கள், கோள்கள், அப்புறம் நம்ம உடம்பு, நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள், உணர்வுகள், இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சக்தி தான் இயக்குதுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் உயிர்காந்தம்ங்கிற இந்த தத்துவம். ஆமா. இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த கோட்பாடு எப்படி கடவுள், இயற்பியல், மனித உணர்வு எல்லாத்தையும் இணைக்க முயற்சி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கறது தான். கண்டிப்பா. இதுல சுவாரஸ்யமே அதுதான். காந்தம்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது இரும்ப இழுக்கிற சக்தி. ஆனா இங்க அத பத்தி மட்டும் பேசல. பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு பிரம்மாண்டமான பேராற்றலா காந்தத்தை பாக்குறாங்க. சரிதான். அணுவோட மையத்திலிருந்து நம்ம மூளைக்குள்ள வர்ற சிந்தனை வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ஒரே நூல் எப்படி இணைக்குதுன்னு பார்க்கலாம். சரி, அப்போ முதல் படியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த கோட்பாட்டோட அடித்தளம் என்ன? சிவம், சக்தி, காந்தம்னு 3 வார்த்தைகளை மையமா வச்சுதான் உங்க குறிப்புகள் பேசுது. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. முதல்ல சிவம். சிவம்னா நாம பொதுவா நினைக்கிற உருவம் இல்ல. இந்த கோட்பாட்டின்படி சிவம்ங்கிறது சுத்தவெளி. சுத்தவெளி. ஆமா. அதாவது பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கிற அசவில்லாத முழுமையான ஒரு ஆற்றல். அதுக்கு எந்த இயக்கமும் கிடையாது. உங்க குறிப்புகள்ல இத ஒரு அழகான வரியில சொல்றாங்க. தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் பேராற்றல். ஒரு நிமிஷம். தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் பேராற்றல் கேட்கவே கொஞ்சம் கடினமா இருக்கு. இத கொஞ்சம் உடைச்சு சொல்லுங்களேன், நம்ம நேயருக்காக. நிச்சயமா. இத 3ஆ பிரிச்சு பார்க்கலாம். தன்னிருக்க அப்படின்னா அதனுடைய இயல்பிலேயே. சூழ்ந்து அப்படின்னா எல்லாவற்றையும் சூழ்ந்து கொண்டு. அழுத்தும் அப்படின்னா தன் மையத்தை நோக்கி அழுத்துகிற. ஓகே. தன் இயல்பிலேயே எல்லாவற்றையும் சூழ்ந்து தன் மையத்தை நோக்கி அழுத்தும் ஒரு மாபெரும் சக்தி. அப்போ இது கிட்டத்தட்ட நவீன அழிவியல் சொல்ற ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி மாதிரி தானே? மிகச்சரியா. அதோட தத்துவார்த்தமான ஒரு விளக்கம்னு சொல்லலாம். இதுதான் சிவம். அசைவில்லாத முழுமையான ஈர்ப்பு சக்தி. வாவ். ஓகே, இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற விதத்தையே மாத்துது. சரி, இது சிவம். அப்போ சக்தி எங்க இருந்து வராங்க? இங்கதான் பிரபஞ்சத்தோட ஆட்டமே ஆரம்பிக்குது. அந்த அசைவில்லாத சுத்தவெளி தன்னைத்தானே உணர்ந்து ஒரு நிறைவாடைய விரும்புது. ஒரு வேட்கை. ஆமா. அந்த வேட்கையால அந்த சுத்தவெளியோட சில புள்ளிகள் இறுகி அதிவேகமா சுழல ஆரம்பிக்குது. அப்படி சுழல ஆரம்பிச்ச துகள்கள் தான் அணுக்கள். அப்போ இந்த இயக்க சக்தி தான் சக்தி அல்லது பார்வதி. கரெக்ட். சிவம்ங்கிறது நிலையாற்றல், அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி. சக்திங்கிறது இயக்க ஆற்றல், கைனடிக் எனர்ஜி. சரி, அப்போ சிவம்ங்கிற ஈர்ப்பு சக்திக்கும் சக்திங்கிற இயக்க சக்திக்கும் நடுவுல என்ன நடக்குது? இந்த 2 சக்திகளும் ஒன்னோட ஒன்னு சேரும்போது உராய்வு ஏற்படுது. அந்த உராய்வுல இருந்து உருவாகிற ஒரு அலைதான் காந்த ஆற்றல். ஓகே. இதுதான் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அடிப்படை. உங்க குறிப்புகள்ல இத அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தோட இணைக்கிறாங்க. நான் பாதி, நீ பாதி. ஆமா. அது வெறும் ஆண் பெண் சமத்துவம் மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்தோட அடிப்படை இயற்பியல் சூத்திரம். ஈர்க்கிற சிவமும் இயங்குற சக்தியும் இணைஞ்சாதான் பிரபஞ்சமே உருவாகும். சூப்பர். இதுவரைக்கும் நாம பார்த்தது பிரபஞ்சத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. இப்போ இந்த சிவம் சக்தி சேர்க்கையிலிருந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகம், அதாவது பஞ்சபூதங்கள் எப்படி உருவாகுது? உங்க குறிப்புகள்ல சில சதவீத கணக்குகள்லாம் இருக்கு. ஆமா. அது கொஞ்சம் டெக்னிக்கலா தோணலாம். ஆனா ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. நம்ம கிட்ட 2 பொருள்கள் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒன்னு தண்ணீர், இன்னொன்னு ரொம்ப அடர்த்தியான காஃபி டிகாஷன். ஓகே. இந்த தண்ணிய சூப்பர் ரெலினும் காஃபி டிகாஷன அணுக்கள்னும் கற்பனை பண்ணிக்குங்க. சரி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ ஒரு பெரிய டம்ளர் தண்ணீர்ல, அதாவது 99% சுத்தவெளியில ஒரே ஒரு சொட்டு காஃபிய, அதாவது 1% அணுவ விடுறீங்க. அது கிட்டத்தட்ட தண்ணீர் மாதிரியே தான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன தன்மை மாறி இருக்கும். அதுதான் விண்கலம் அல்லது ஆகாயம். சரி. இப்போ அதே டம்ளர் தண்ணீர்ல இன்னும் கொஞ்சம் காஃபிய, அதாவது 2% அணுக்களை சேர்த்தா அதோட அடர்த்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதுதான் காற்று. அப்போ நெருப்பு, அது வெறும் சூடான காற்று இல்லையா? இந்த கோட்பாட்டின்படி அது இன்னும் கொஞ்சம் அடர்ந்த கலவை. அதாவது 97% சுத்தவெளியில 3% அணுக்கள் சேரும்போது அது அழுத்த காற்று அல்லது நெருப்புன்னு சொல்லப்படுது. ஓ, அணுக்களோட நெருக்கம் அதிகமாகறதா இல்லையா? ஆமா,
அணுக்களோட நெருக்கம் அதிகமாகி அதோட ஆற்றல் வெளிப்பாடு தீவிரமாகுது. இதனால தான் நெருப்புக்கு வெளிச்சமும் வெப்பமும் இருக்கு. அணுக்களோட அடர்த்தி தான் இங்க எல்லாமே. சரி, நீர், நிலம் அது இன்னும் சிக்கலா இருக்குமே. அது அடுத்த கட்டம். காற்றும், அதாவது ஹைட்ரஜனும், அழுத்த காற்றும், அதாவது ஆக்சிஜனும் ஒன்னோட ஒன்னு இணைந்து அதோட இடைவெளிகளை நிரப்பும்போது நீர் உருவாகுது. சரிதான். கடைசியா இந்த அணுக்கள் எல்லாம் மிக மிக நெருக்கமா ஒட்டி இருக்கும்போது நிலம், அதாவது திடப்பொருட்கள் உருவாகுது. கிட்டத்தட்ட அந்த காஃபி டிகாஷன் கெட்டியாகி ஒரு பாறை மாதிரி மாறுறதுக்கு சமம். அதேதான். ஆக பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அந்த 2 மூலப்பொருள்களோட வெவ்வேறு விகித கலவைதான். அப்போ நாம பாக்குற கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களோட ஒரு பிரம்மாண்டமான கலவைதான். இதத்தான் சிவசக்தியோட முதல் மகனான 5 கரங்களை உடைய விநாயகர் வடிவத்துல உருவகப்படுத்துறாங்கன்னு உங்க குறிப்பு சொல்லுது. ஆமா, இது பிரபஞ்ச உருவாக்கத்தோட ஒரு சிக்கலான அறிவியல் கருத்தை எளிமையான ஒரு ஆன்மீக குறியீட்டுக்குள்ள அடக்குற முயற்சி. மிக சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த தத்துவத்தோட தனித்துவமே. பிரபஞ்ச விதிகளை நாம் அன்றாடம் பார்க்கிற உருவகங்கள் மூலமா விளக்குறது. ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்தது பிரபஞ்சத்தோட உருவாக்கம். ஜடப்பொருட்கள், கோள்கள், நட்சத்திரங்கள்னு உயிரில்லாத விஷயங்கள். ஆனா இந்த காந்த சக்தி ஒரு கல்லை விட்டுட்டு எப்படி ஒரு உயிருள்ள மனிதனா மாறுது, எப்படி அதுக்கு உணர்வு, சிந்தனையெல்லாம் வருது, இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. எப்படி உயிரில்லாத காந்தம் உயிர்காந்தமா மாறுதுங்கிறது. உங்க குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. என்னது? காந்த புராணம் தான் காலப்போக்குல கந்த புராணம்னு மாறி இருக்கலாம்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. ஒரு நிமிஷம். காந்த புராணம் தான் கந்த புராணமா? இது கேட்க கொஞ்சம் மிகைப்படுத்தின மாதிரி இல்லையா? இதுக்கு ஏதாவது பாஷாகதா, அதாவது லிங்குவிஸ்டிக் ஆதாரம் இருக்கா, இல்ல இது ஒரு தத்துவார்த்தமான ஒப்பீடா? இது ஒரு நல்ல கேள்வி. உங்க குறிப்புகளின்படி இது ஒரு தத்துவார்த்தமான விளக்கம் மட்டுமே. நேரடி வாஷாகத ஆதாரம் கொடுக்கப்படல. ஓ, அப்படியா? ஆமா. அதாவது காந்தத்தோட தத்துவத்தை விளக்குற புராணம் தான் கந்த புராணம்னு ஒரு புதிய பார்வையை முன்வைக்கிறாங்க. மனித உடல்ல இந்த காந்த ஆற்றல் 6 விதமான உணர்வுகளா, அதாவது அறிவுகளா வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த 6 அறிவுகள் நமக்கு தெரிஞ்சதுதான். தொடு உணர்வு, சுவை, வாசனை, பார்வை, கேட்டல். ஆமா. முதல் 5 அதுதான். மெய், வாய், மூக்கு, கண், செவி. ஆறாவதா ஒன்னு இருக்கு. அதுதான் சிந்திக்கும் உணர்வு, அதாவது மனம். அப்போ இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 6 அறிவு இருக்கிறது மட்டும் இல்ல. இந்த தத்துவத்தின்படி சிந்தனைங்கிறது ஏதோ காத்துல நடக்கிற விஷயம் இல்ல. அதுவும் தொடு உணர்வு, சுவை மாதிரியே ஒரு பௌதிக உணர்வு. கரெக்ட். பிரபஞ்சத்தையே இயக்குற அதே காந்த சக்தி தான் நம்ம சிந்தனையையும் இயக்குது. இது மனச பத்தி நாம வச்சிருக்கிற மொத்த பார்வையுமே மாத்துது. அருமை. அதுதான் முக்கியமான புள்ளி. நம்ம உடம்புல இருக்கிற காந்த ஆற்றலோட மிக நுட்பமான அதிவேகமான ஒரு அலைதான் சிந்தனை. இந்த 6 அறிவுகளையும் 6 முகங்களை கொண்ட கந்தன் அல்லது முருகன் உருவத்தோட ஒப்பிடுறாங்க. சிவசக்தியோட 2வது மகனா? ஆமா. பஞ்சபூதங்களோட தொகுப்பான பிரபஞ்சத்துக்கு விநாயகர், அந்த பிரபஞ்சத்துல உணர்வு பெற்ற மனிதனுக்கு முருகன். சரி, இந்த 6 அறிவுகளும் வேலை செய்ய ஒரு சக்தி வேணுமே. நம்ம போனுக்கு பேட்டரி மாதிரி நம்ம உடம்புக்கு இந்த காந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது? இந்த ஆற்றலை உற்பத்தி செய்யறது உயிர் துகள்கள்னு சொல்லப்படுது. அது ஆகாய தத்துவத்தோட ஒரு பகுதி. இந்த உயிர் துகள்கள் பிரபஞ்சத்திலிருந்தும் நம்ம சாப்பிடுற உணவு, குடிக்கல தண்ணீர்லிருந்தும் நமக்கு கிடைக்குது. ஓகே. இந்த உயிர் துகள்களை நாம உடம்புல சேமிச்சு வச்சு தேவைப்படும்போது பயன்படுத்துற ஒரு மைய கருவும் இருக்கு. அதுக்கு பேருதான் வித்துக்குழம்பு அல்லது கருமையம். ஆங்கிலத்துல இத ஜெனடிக் சென்டர்னு சொல்லலாம். கருமையம். அப்ப இதுதான் நம்ம உடலோட பவர் ஹவுஸ் மாதிரி. ஒரு வகையில ஆமா. ஒருத்தரோட உடல் நலமோ மன அமைதியும் இந்த கருமையத்தோட தன்மையை பொறுத்துதான் அமையும்னு மகர்ஷி சொல்றார். அப்படியா? ஆமா. கருமையத்துல உற்பத்தி ஆகிற இந்த உயிர்காந்த ஆற்றல் தான் நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களுக்கு தேவையான அழுத்தம், ஒலி, சுவை, மனம், கடைசியா மனம் எல்லாத்தையும் சரியா இயங்க வைக்குது. இதுக்கு திருவள்ளுவரோட ஒரு குறளை உங்க குறிப்புகள்ல ஒப்பிடுறாங்களே? ஆமா. சுவை, ஒளி, ஊரோசை, நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகுன்னு அவர் சொல்றது இந்த 5 தன்மாத்திரைகளையும் ஆழ்வத பத்தி தான் ஒரு விளக்கம் இருக்கு. வேதாத்ரி மகர்ஷியும் இத பத்தி ஒரு வரி சொல்லியிருக்காரே, வித்தினது அழுத்தமோடு தூய்மைக்கேற்ப. ஆமா. வித்தினது அழுத்தமோடு தூய்மைக்கேற்ப விளைவாகும் உடற்கட்டு மனதின் தன்மை.
அதாவது அந்த கருமையத்தோட ஆற்றல் அதோட தூய்மைய பொறுத்து தான் ஒருத்தரோட உடல் அமைப்பும் மனதின் இயல்பும் இருக்கும். ம், கருமயம் வலுவா இருந்தா உடலும் மனமும் வலுவா இருக்கும். அது பலகீனமா இருந்தா நோய்கள் மனக்குழப்பங்களும் வரும். நம்ம பேச்சுல கூட அவனுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கு, அந்த இடத்தோட வைப் சரியில்லைன்னு சொல்றோம். ஒருவேளை நாம அறியாமலேயே இந்த உயிர்காந்த அலைகளை பத்தி தான் பேசுறோமோ? சுவாரஸ்யமான கோணம். இந்த தத்துவம் அதத்தான் சொல்லுது. நாம வெளியிடுற ஒவ்வொரு எண்ணமும் உணர்வும் ஒரு காந்த அலை. அது மத்தவங்கள பாதிக்குது. சரி, இந்த கருமயம் ஒரு பேட்டரினா அதுக்கு சார்ஜ் குறையுமா? ஒரு நாள் சார்ஜ் தீந்து போனா என்னாகும்? அதுதான் மரணம் இல்லையா? சரிதான். இந்த கோட்பாட்டின்படி மரணம்ங்கிறது ஒரு ஆன்மீக நிகழ்வு மட்டும் இல்ல, அது ஒரு பௌதிக நிகழ்வு. ஓ, கருமையத்தால உடலை இயக்குற அளவுக்கு காந்த ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியாம போகும்போது உடலோட இயக்கம் நின்னுடும். உங்க குறிப்புகள்ல இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி விவரிக்கப்படுது. ஷார்ட் சர்க்யூட்டா? ஆமா, விந்துப்பை உடைந்து உயிர்காந்த ஓட்டம் தடைபடும்போது மரணம் ஏற்படுது. உடலை இயக்கும் காந்த ஆற்றல் நின்னு போற நிலைதான் அது. இதுவரைக்கும் நாம பிரபஞ்சத்தோட மூலசக்தி, அதாவது சிவசக்தி, அதோட முதல் வெளிப்பாடான பிரபஞ்சம், அதாவது விநாயகர், அப்புறம் உணர்வுள்ள மனிதன் முருகன் வரைக்கும் பார்த்தோம். ஆனா இந்து மதத்துல இன்னும் முக்கியமான கடவுள்கள் இருக்காங்களே, பிரம்மா, விஷ்ணு மாதிரி. அவங்கள இந்த காந்த தத்துவம் எப்படி விளக்குது? அவங்க இந்த பெரிய படத்துல எங்க வராங்க? நல்ல கேள்வி. இது இந்த அமைப்போட அடுத்த கட்டம். சிவசக்தி பிரபஞ்சத்தை உருவாக்குற மூல ஆற்றல்னா, பிரம்மா, விஷ்ணு போன்றவர்கள் அந்த பிரபஞ்சத்தோட இயக்க விதிகளை, அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டம குறிக்கிற குறியீடுகள். ஓகே, ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. ஆமா, உதாரணத்துக்கு 4 தலை கொண்ட பிரம்மா படைப்பு கடவுள். ஆமா, ஆனா இந்த கோட்பாட்டின்படி பிரம்மாங்கிறவரு ஒரு நபர் இல்ல. அது பிரபஞ்சம் உருவாவதற்கான 4 அடிப்படை அளவுகளை குறிக்குது. என்னென்ன அளவுகள்? காலம், அதாவது டைம்; தூரம், அதாவது டிஸ்டன்ஸ்; பருமன், அதாவது வால்யூம்; அப்புறம் வேகம், ஸ்பீட். சரிதான். இந்த 4ம் இல்லாம நாம எந்த ஒரு பொருளையும் பிரபஞ்சத்துல விவரிக்க முடியாது. இதுதான் படைப்போட அடிப்படை. இந்த 4 அளவுகள் தான் பிரம்மாவோட 4 முகங்கள். அப்போ பிரம்மாங்கிறது ஒரு உருவகம், ஒரு கான்செப்ட். விஷ்ணுவை பத்தி என்ன சொல்லுது? அவர் கையில சங்கு சக்கரம் எல்லாம் இருக்குமே. அதுவும் இதே மாதிரி பிரபஞ்ச இயக்கவியல் விதிகளோட குறியீடுகள் தான். விஷ்ணு கையில இருக்கிற சக்கரம் அணுவோட மையத்திலிருந்து அதை சுழற்றி இயக்குற மைய நோக்கு விசைய, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ குறிக்குது. அப்போ சங்கு? மறு கையில இருக்கிற சங்கு காத்துல பரவுற ஓசைய, அதாவது ஒலி அலைய குறிக்குது. ஓ, பண்ணிருக்காங்க. ஆஹா, வேதாத்ரி மகரிஷியோட இந்த தத்துவத்தை ஒட்டுமொட்டமா பார்த்தா அது பிரபஞ்சத்தோட தொடக்கத்திலிருந்து மனிதனோட உணர்வு, ஆரோக்கியம், மரணம் வரைக்கும் எல்லாத்தையுமே சிவம் சக்திங்கிற இரட்டை ஆற்றல்ல இருந்து உருவாகிற காந்தத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகளா பாக்குது. கரெக்ட். இது வெறும் வழிபாட்டு முறையா இல்லாம இந்து மத குறியீடுகளை, பிரபஞ்ச விதிகளை விளக்குற உருவகங்களா ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்குது. ஆமா, இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல சிந்திச்சா நாம உணர்ற ஒவ்வொரு தொடுதலும், கேட்கிற ஒவ்வொரு ஓசையும், மனசுல உருவாகிற ஒவ்வொரு எண்ணமும் நம்ம உடலோட காந்த ஆற்றல் வெளிப்பாடுகள் தான். கோபம், அன்பு, கருணைன்னு நாம சொல்ற உணர்வுகள் கூட இந்த உயிர்காந்தத்தோட வெவ்வேறு அலைவரிசைகள் தான் இந்த தத்துவம் சொல்லுது. இந்த உரையாடலை நிறைவு செய்யும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. நம்மளோட உணர்வுகளும் எண்ணங்களும் இந்த உயிர்காந்தத்தின் வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் அப்படின்னா, நம்ம மனசை பயன்படுத்தி நம்ம எண்ணங்களை மாற்றி அமைப்பதன் மூலமா இந்த உயிர்காந்த ஆற்றலை நம்மால எந்த அளவுக்கு சீரமைக்க முடியும்? நல்ல கேள்வி. அலா செய்தா அது நம்ம உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை குட்டு சிந்திச்சு பாருங்க.